இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சீட்டட் வைட் ஆங்கிள் போஸ். இதோட இன்னொரு பேர் வந்து உபவிஷ்ட கோணாசனான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசனா வந்து சம்டைம்ஸ் நம்ம ஹெவி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், இல்லை நிறைய நேரம் நடந்திருப்போம் இன்னைக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்கும் சரி இன்னர் தைஸும் சரி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், டூ மச் பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆன ஸ்ட்ரெச் தான் இந்த ஸ்ட்ரெச். ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டைரெக்டாக இந்த ஆசனாக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ப்ரெப் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஆசனாக்கு போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சீட்டட் பொசிஷன்லேருந்து நம்ம ஒன் லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்கள் ரைட் லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லெஃப்ட் ஃபீட் வந்து உங்கள் ரைட் தைஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் ரெண்டு பாம்ஸ் வந்து நீதர் சைட் ஆஃப் யுவர் பாடி வச்சுட்டு ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதை ஏன் நம்ம பண்ணுறோன்னா உங்கள் ஸ்பைன் நல்லா டால் லென்த்தன் ஆகணும் தான். ஸோ இங்கேருந்து ஸ்லோவாக ஃபார்வர்ட் ஃபோல்டு. உங்கள் ஸ்பைன் ரொட்டேட் பண்ணக்கூடாது, பட் ஹிஞ்ச் ஃப்ரம் யுவர் ஹிப்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் ஃபோல்டு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெச் வந்து இங்கே பேக் சைட் ஆஃப் த லெக்கில் நல்லா தெரியும். கீப் ப்ரீதிங் அண்ட் ஸ்லோவாக நீங்கள் இங்கேருந்து வெளில வரலாம். ஸோ இதே போஸ் வந்து நம்ம இப்போ ஆப்போசிட் சைடில் பண்ண போகிறோம். ஓகே, உங்கள் லெஃப்ட் லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் ஃபீட் வந்து லெஃப்ட் தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஹேல் ஹேண்ட்ஸ் ரீச் அப் அண்ட் எக்ஸ்ஹேல் ஃபோல்ட் ஃபார்வர்ட். என்ஷோர் நீங்கள் வந்து உங்கள் பேக் ரவுண்ட் பண்ணாமல் நல்ல செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஆக்டிவாக உங்கள் டோஸ் மேலே பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெச் வந்து பேக் சைட் ஆஃப் த லெக்கில் தெரியும். And once you finish this, slowly lift yourself back up and come back to seated. Okay, so இப்போ இங்கேருந்து நம்ம both legs open பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்கள் ரெண்டு லெக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் வெளியே. எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ, ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம். உங்களால் உங்கள் லெக்ஸால் உங்கள் பாடியால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்கள் டோஸ் வந்து சீலிங்கை பாயிண்டடாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அகெயின் இன்ஹேல் ஹேண்ட்ஸ் ரீச் அப், நல்ல லென்த்தன் பண்ணணும் உங்கள் ஸ்பைனை. அப்புறம் உங்கள் ஹிப்ஸ்லேருந்து ஃபோல்ட் பண்ணணும். நீஸை லாக் பண்ண வேண்டாம், ஆனால் நீஸ் ஆக்டிவாக இருக்கணும். டோஸ் வந்து மேலே பாயிண்டடாக இருக்கணும். And slowly walk your hands back and உங்கள் லெக்ஸை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி உங்கள் சீட்டட் போஸ்க்கு வரும். ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இந்த ஆசனாக்குள்ளே போகிறீங்களோ, எவ்வளோ ஸ்லோவாக இந்த ஆசனாலேருந்து வெளில வரீங்களோ, உங்கள் லெக்ஸ் வந்து இன்னும் பெயின் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் உங்கள் பாடியால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுதோ அவ்வளோ புஷ் பண்ணால் போதும். சில பேருக்கு வந்து ரொம்ப வைடாக லெக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும், சில பேருக்கு வந்து அந்த வி ஷேப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இட் இஸ் அப்சல்யூட்லி ஓகே. உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் ரிலீஸ்க்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம்.